என்னோட பேபிக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சாலிட் வந்து பொட்டேட்டோ தான். என்னோட டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு பொட்டேட்டோ, நெக்ஸ்ட்டு கேரட் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்து இனிப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வெஜிடபிளோட டேஸ்ட் வந்து பிடிக்காம போயிடும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்க சொன்னாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்டு பொட்டேட்டோ வந்து 3 days கொடுக்க சொன்னாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து கொடுத்தாச்சு. அவங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. 2 ஸ்பூன் தான் ஃபர்ஸ்ட்டு தர சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னோட பேபி வந்து 2 ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட்ருந்தாங்க. அவங்க துப்பலை, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் 12 o'clock கொடுத்து முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்குறதுனா அவங்களுக்கு ஏதாவது அந்த வெஜிடபிள்ஸ் ஏதாவது அவங்களுக்கு செட் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து ஈவினிங்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால 12 கொடுத்து முடிக்க சொன்னாங்க. என்னோட பேபிக்கு வந்து நான் ஒரு 10:30, 11 அந்த மாதிரி டைமில் நான் கொடுத்துருவேன் எப்போவுமே. ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது பொட்டேட்டோ பியூரி தான். அதை வந்து ஸ்டீம் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை அரைச்சிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சிக்கே நான் அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மட்டும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹாட் வாட்டர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சம்டைம்ஸ் வந்து சிலர் வந்து ப்ரெஸ்ட் மில்க்கும் ஆட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் நான் ப்ரெஸ்ட் மில்க் ஆட் பண்ணல. ஏன்னா ப்ரெஸ்ட் மில்க் ஆட் பண்ணோன்னா பொட்டேட்டோவோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது, சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் சாலிட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போதுமே அதோட டேஸ்ட்டு தான் அவங்களுக்கு வந்து தெரியணும். அப்போ தான் வந்து அந்த ஃபுட்டுக்கு வந்து பழகுவாங்க. இல்லைனா வந்து இப்போ வேறு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி கொடுத்தோம்னா அது வந்து அவங்களுக்கு செட் ஆகாமையும் போகலாம், டேஸ்ட்டு பிடிக்காமையும் போகலாம். அதனால் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து அவங்களுக்கு அதில் அரைக்கும் போதே வந்து ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிடுவேன். நல்லா அது வந்து எந்த ஒரு லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பேன். என்னோடய பேபி வந்து எதுவுமே துப்பலை, அவன் நல்லாவே சாப்பிட்டான். உங்களோட பேபிக்கு நீங்கள் என்ன வந்து ஃபர்ஸ்ட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பேபி எந்த வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் வந்து நல்லா சாப்பிடுவாங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே நெக்ஸ்ட் என்னென்ன ஒரு டேக்கு வந்து நான் என்னோடய பேபிக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு போட்டேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.